பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, அவரை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் இருக்கானான்னு சொல்லிட்டு ஏசப்பா பரலோகத்துல இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காராம். நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளோட வாழ்க்கை ஜெபஜீவியத்தோட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஏதோ ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை செய்யறோமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல உணர்ந்து பார்க்கணும். ஏசப்பா நம்மளை ஜெபிக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்காங்க. நம்மளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா ரொம்ப விருப்பப்படுறாரு. உங்க வாழ்க்கையை நீங்க அதற்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்மளோட தேவைகளுக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்க கூடாது, உலகத்தின் தேவைக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்காங்க. நம்ம சுயநலமா நமக்கு என்ன வேணும், இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறத காட்டிலும் உலகத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட தேவைகளை ஏசப்பா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சந்திச்சு கொடுப்பாங்க. அதனால இந்த நாள்ல நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க ஜெபிக்கிறதுக்கு. எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில ஜெபஜீவியம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியும். இப்ப சில பேர் நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஆனா இந்த காரியத்துல ஏன் எனக்கு இப்படி நடந்தது நெகட்டிவா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும், என்னன்னா அந்த காரியம் நெகட்டிவா நடந்தா கூட அந்த காரியத்துல இருந்து ஏசப்பா உங்களை சேஃபா வெளியில கொண்டு வந்துட்டாங்கல்ல, அதை நீங்க உணர்ந்து பார்க்கணும். நமக்கு பிசாசு ஆபத்தை கொண்டு வரும், ஆனா நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது ஏசப்பா அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளுகிற வழியையும் நமக்கு கூட சேர்ந்து காமிப்பாங்க. அதுக்குதான் நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ஏசப்பா அந்த நாள்ல கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் உங்களோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ ஒரு குடும்பத்துல ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அவர் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படலை, உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்பதான் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. உங்க வீட்டுல ஜெபம் ஜீவியம் இருந்தாதான் நான் சொல்றேன், குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமா காணப்படும். ஏசப்பா இந்த நாள்ல அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த நாள்ல உங்க லைஃப் நீங்க ஒப்பு கொடுங்க. நம்மளுக்கு 24 hours ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 1 hour கூட நம்ம ஏசப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? என்னென்ன காரியத்துக்காகவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏசப்பாக்காக ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கக்கூடாதா? நம்மளோட லைஃப் டைம்ல ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்றோம், சில பேர்கிட்ட பேசுறதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், இல்ல சண்டை போடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், என்னென்ன காரியத்துக்கும் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ஏசப்பா கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்றத இந்த நாள்ல யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த நாள்ல உங்க லைஃபை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த வசனம் வேதத்துல எப்படி நிறைவேறுச்சுன்னா, தாவீதோட வாழ்க்கையை எடுத்துக்கலாம். தாவீதோ ஒரு சின்ன வாலிப பையன், குடும்பத்தால நிராகரிக்கப்பட்ட பையன். அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ஒரு பெரிய அற்புதம் செஞ்சாங்க, அவ்வளவு பெரிய கோலியாத்தை எப்படி ஒரு சின்ன மனுஷனா இருந்து கீழே தட்டினாரு தாவீது. அவர் பண்ண ஜெபம் மாத்திரமே தான். ஒரு உண்டிகோலை வச்சு 6 அடிக்கும் மேல் உள்ள ஹைட் உள்ள ஆளை எப்படி கீழே தள்ள முடியும்? அவர் பண்ண ஜெபம் மாத்திரமே அவ்வளவு பெரிய காரியத்தை அங்க பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் பெரிய ராஜாவும் ஆயிடுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெபம் மாத்திரமே. இப்போ உங்க லைஃப்ல கூட நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். உங்க முன்னாடி ஒரு பெரிய காரியம் சவாலா உங்களுக்கு நின்றுட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீ ஜெபி, அந்த காரியத்துல நான் ஒரு பெரிய சக்சஸை உனக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல உங்களை பலப்படுத்துறாங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை இந்த நாள்ல யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லாம சோதம் குமாராவை ஏசப்பா ஏன் அழித்தாங்க? ஆபிரகாம் நாட்கள்ல அந்த தேசத்துல ஆண்டோருக்கு புறம்பான செயல்கள்லாம் நடந்து வந்தது. அதனால ஏசப்பா சொல்லிட்டாங்க, அந்த பூமியை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாம் அந்த தேசத்துக்காக ஆண்டவர்கிட்ட பரிதபிக்கிறாரு, அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு, ஒரு 50 பேர் எனக்கு பிரியமான முறையில நடந்து ஜெபிச்சு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 50 45 குறையுது, 45 40 குறையுது, 40 30 குறையுது, 30 20 ஆகி கடைசியில 10 பேர் எனக்காக இருந்தா கூட நான் அந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில ஒரு 10 பேர் கூட ஆண்டவருக்கு பிரியமான முறையில நடந்துக்கல. அதனால சோதம் குமாராவை ஏசப்பா முற்றிலுமா அழித்து போட்டுட்டாங்க. இந்த நாள்ல நீங்க உணர்ந்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கை ஏசப்பாக்கு பிரியமான முறையில இருக்கா, இல்ல ஆண்டவருக்கு விரோதமான முறையில நம்ம ஈடுபட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல யோசிக்கிறதுக்கு ஏசப்பா உங்களை அழைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்கா, உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க உணரணும். ஏசப்பா அதை தான் இந்த நாள்ல கற்றுக் கொடுக்க விரும்புறாங்க. உலகத்துக்காக ஜெபிக்க சொல்றாங்க.
பலப்படுத்துறாங்க. எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் விருப்பப்படுறாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருந்தாலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும் சொல்லி ஏசப்பா இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க, ஜெபிக்கிற எண்ணத்தை கொடுங்க, சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ ஆல்.